சொல்லிக்கொள்வோம் என்னென்னு சொன்னால், அதாவது நம்ம இது இந்த இங்கே வந்து பேசி முடிந்த பின்னால் புதுசாக வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள் சொன்னால், நாங்கள் ஏற்கனவே ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தோம். இது ஒரு தீர்வு வாரதாக இருந்தால் மௌலவி பிஜே அல்லாப்தீன் அவர்கள் உட்பட மற்ற உலமாக்கள் கலந்து கொள்ளணும், அப்படி இல்லை என்று சொன்னால் ஸ்ரீலங்கா தஹ்ஜுத் உலமாக்கள் மாத்திரம் அதாவது கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் அவங்க என்ன செய்யலை, நிராகரிச்சுட்டாங்க, ஏற்றுக்கலை. ஆனால் இங்கே வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போது அவர் கிழமைக்கு போகிறவெல்லாம் ஓகே நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் விவாதத்துக்கு என்னது நாங்கள் ரெடி பேசுவோம், பகிரங்க அறைகோலண்டெல்லாம் வந்திருந்தது. அப்போ நாம நினச்சோம் என்னது, ஓகே விவாதத்துக்கு ஒப்பந்தம் பதிலளிப்பு பண்ணலான்னு கேட்டாங்க. ஆனால் அதை கேட்கக்குள்ளவ தான் விளங்குது முழுசாக இன்னொரு தடையும் போட்டு தான் அவர் செஞ்சினாங்க. என்ன, நாங்கள் விவாதத்துக்கு ரெடி வாங்க தைரியமாக அழைக்கிறோம் சொல்லி சேர்த்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் கடிதம் மட்டும் எழுதி கொடுக்கணுமா, சரியா அப்படி சொல்லிக்கிறாங்க. அப்போ நம்ம யோசிச்சோம், ஏன் இப்படி போயிட்டாங்கன்னு. விளங்கிட்டா, இப்படி யாராவது கேட்பானா? நீங்க சுமார் அடிப்படை அறிவோடு யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி தோல்வி கடிதம் கேட்கிறது, அது அவர்களுக்கே முரண். நான் நிரூபிப்பேன், அவர்களுடைய பகுதியிலேயே அது முரண் என்பதற்கு சில ஆதாரங்கள் இருக்குது. அப்ப தோல்வி கடிதம் என்ன செய்யணும், கட்டாயம் எழுதி தமிழ்நாடு தௌஹீதுக்கு அனுப்பி அதை பிரதி இவங்களுக்கு அனுப்பணுமா, அந்த பிரதியை வச்சு இவங்களுக்கும் விவாத அழைப்பு கொடுக்கணுமா. தோல்வி கடிதம் என்ற இது அற்புதமான கண்டுபிடிப்பு விவாத விஷயத்தில். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விவாத விஷயத்துல தோல்வி கடிதம் என்ற கண்டுபிடிப்பு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்றாலும் விவாத அழைப்பு வந்திருக்குது. நாங்கள் என்ன செஞ்சு ஒரு கடிதம் போட்டோம். அதாவது இது அங்கேயே ஒத்துக்கொண்டிருக்க பிரச்சனை முடிஞ்சிருக்கும், டேட்டு தீர்மானிக்கப்பட்டு விவாதம் நடந்திருக்கும், பரவாயில்ல, காலம் தாழ்த்தியிடும் நீங்கள் எங்களோட ஆப்ஷனை ஏற்றுக்கொண்டதுக்கு நன்றி. விவாதம் எங்கனைக்கு ஒப்பந்தம் எங்கனைக்கு முடிஞ்சதோ அந்த இடத்துல என்ன செய்வோம், நாங்கள் வந்து ஆரம்பிப்போம். எங்கனைக்கு முடிஞ்சதோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். எல்லாம் முடிஞ்சதே, ஆளு தலைப்பு எல்லாம் பேசி முடிஞ்சு, நீ இடமும் நபர்களும் மட்டும்தான், அந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம்னு அனுப்பினோம். அனுப்பின உடனே பதில் வருது, எங்கே தோல்வி கடிதம். அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், அந்த ரெண்டாவது அனுப்பின கடிதம் இருக்குது, அதையே டேட்டு மாற்றி அதே கடிதத்தை அனுப்பினேன். ஏன் ஒப்பந்த கடிதம் தேவை, தோல்வி கடிதம் தேவையில்லை, சட்டப்படி தோல்வி நீங்க தான். ஏன் நான் அங்க வந்து ஒரு ஆப்ஷன் வச்சேன், நீங்க வாங்க வரல, இப்ப வாரேன்றீங்க, யார் தோல்வி கேட்கிறேன். ஏற்கனவே ஒரு இது வச்சேன், அதை நீங்க ஏத்துக்கல, ஒரு காலம் கடந்து ஏத்துக்கண்டிக்கிறீங்க, நான் இன்னும் அதே நிலையில தான் இருக்கிறேன், தோல்வி யாரு? இது கூட விளங்காட்டி எப்படி விளங்குன்னு கேட்கிறேன். நிலைப்பாடை மாற்றியவர்கள் தோல்வியா, இவர்கள் தோல்வியா? இதுலையும் பாருங்க, ஹக்கு முக்கியம் இல்லை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பாதுகாத்தல் தான் முக்கியமாக்குது. புரிஞ்சுக்கணும், இதுல உண்மையான நோக்கம் இந்த சூனியம் என்ற தலைப்பும் விளங்கிட்டா, இந்த குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்கள் என்ற விஷயமும் தீர்வு காணணும் என்றது. ஆனா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நம்ம நிறைய தலைப்பு வச்சோம், 2 தலைப்பு தான் பேசணும்னாங்க. இவங்க இப்ப என்ன எழுதிக்கிறாங்கன்னா, ஏராளமான தலைப்புகளில் நாம் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு போட்டிக்கிறாங்க.